அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் அதிமுகவை கைப்பற்றுவார் என்றும் அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார். தற்பொழுது அரசியல் களம் மிகவும் பரபரப்பாக போய்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் 3 அணிகளாக அதிமுகவிலேயே செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி, OPS மற்றும் எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராக மறைமுகமாக செங்கோட்டையன் அவர்கள் செயல்பட்டு வருவதாக தகவல்களும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஒன்றல்ல இரண்டல்ல அதிமுகவின் தென் மாவட்ட நிர்வாகிகளும் தென் மாவட்ட மக்களும் அதிமுகவின் தற்பொழுது வரை வாக்குகள் செலுத்தி வந்த நிலையில் தற்பொழுது 3 பக்கமாக சிதறுகிறதா என்பதை தான் நாம் குறிப்பாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் அதிமுகவை பொறுத்தளவுக்கு 3 அணிகளாக சசிகலா மற்றும் டிடிவி தினகரன், OPS இதில் இருவரும் போட்டியிடுகிறார்கள். இருவரும் ஒரே அணியை சேர்ந்தவர்கள். அதாவது டிடிவியும் OPSும் பாஜகவில் இணைந்து விட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னிச்சையாக வேறொரு கட்சிகளுடன் கூட்டணி வைத்து இந்த மக்களவை தேர்தலில் சந்தித்தாலும் மக்கள் பெரும்பான்மை OPSக்கும் டிடிவி தினகரனுக்கும் தான் அதிகமாக இருக்கிறது. இதில் சசிகலா அவர்களின் பெரும்பான்மையும் OPSக்கு செல்லக்கூடிய வகையில் தான் பிரச்சாரமும் OPS அவர்களுக்கு சாதகமாக சசிகலா அவர்கள் நடத்தி வருகிறார். ஒட்டுமொத்த கூட்டமும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக திரும்பிவிட்டதால் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். குறிப்பாக நாம் பார்க்கக்கூடியது செங்கோட்டையன் அவர்கள் மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்க ஆரம்பித்து விட்டதாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒட்டுமொத்த அதிமுகவை பொறுத்தளவிற்கு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு அடுத்தபடியாக செங்கோட்டையன் அவர்கள்தான் முதல்வராகவும் முக்கிய பொறுப்பில் வகிக்கக்கூடியவராகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டார். ஆனால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்திலும் பன்னீர்செல்வம் அவர்களை முன்னிறுத்தி கடைசி நேரத்தில் சசிகலா அவர்களது காலில் விழுந்து செங்கோட்டையன் அவர்கள் வரக்கூடிய சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அனைத்து பொறுப்புகளையும் பெற்றுவிட்டார். தற்பொழுது இருக்கக்கூடிய அதிமுகவின் நிலவரம் செங்கோட்டையன் அவர்களது பக்கம் சாயப்போவதாக ரகசிய தகவல் கிடைத்த உடனேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையை விலக்குவதாக ஏற்பாடுகளையும் செய்து வந்தார். ஆனால் முன்கூட்டியே சுதாரித்து கொண்ட செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தவும் OPSக்கு மறைமுக ஆதரவுகளையும் தெரிவித்து வருவதால் என்ன செய்வதென்று தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களது நிலைமை பரிதாபத்திற்குரிய நிலைமையாக மாறிவிட்டதாக அரசியல் வட்டாரங்கள் பேசப்பட்டு வருகிறது. இந்த மக்களவை தேர்தலை பொறுத்தளவிற்கு 39 தொகுதிகள், தமிழகத்தில் 2 தொகுதிகளில் கூட எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வெற்றியடையக்கூடாது என்பதுதான் முதன்மையான இலக்காக இருக்கிறது. மத்திய அமைச்சராக OPS அவர்கள் வர வேண்டும் என்றால் முதலில் ராமநாதபுரத்தில் வெற்றியடைய வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை தான் மறைமுகமாகவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் MLAக்களும் செய்து வருவதாக ஏற்கனவே வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். கருப்பு ஆடுகள் அனைத்தும் கூடிய விரைவில் எடப்பாடி பழனிசாமி முகத்தில் கரியை பூசும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார்.